நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வேலிப்பருத்தி. இது வந்து மெயினாக வந்து வேலியில் மட்டும்தான் படரக்கூடியது. ஏதாவது மரம் இருந்ததுன்னா, அந்த மரத்தில் வந்து இப்படி படர்ந்துருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா, இதுக்கு பேர் வந்து என்னன்னாக்கா, அதனால தான் அதுக்கு பேர் வந்து வேலிப்பருத்தின்னு வச்சாங்க. இதனுடைய ஆட்டிடியூட், இதனுடைய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா, சித்தர்கள் வந்து அதாவது கை கால் வலி இந்த மாதிரி வலிகளுக்கு பூசுவாங்க. இந்த கட்டிகளுக்கும் பூசுவாங்க. பெரும்பாலும் வந்து இந்த சித்தர்கள் வந்து உச்சாடனம் இந்த எதையும் விரட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த வந்து மெயினாக பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி கொங்கணர் கூட வந்து சொல்லுவார். அதாவது வாத இதில் வந்து பண்ணுறவங்களுக்கு இதை வந்து எரித்து சாம்பலாக்கி இதில் வந்து உப்பு எடுத்து ரசமணிக்கு சாரம் கொடுத்து இதை வந்து பார்த்திங்கனாக்கா புடம் போட்டு எடுத்துக்குவாங்க. இது வந்து நல்ல ஒரு அற்புதமான இது. நல்ல சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து பார்த்திங்கனாக்கா, இதை ஒரு காய் மாதிரி இருக்கும். இதை உள்ளே நல்லா இதானோம்னாக்கா இதுலேருந்து ஒரு பஞ்சு மாதிரி வரும். இது கூட பறக்கிற மாதிரி உள்ளே இருந்து இதுலேருந்து வரும். இதுதான் பார்த்திங்கன்னா இதுலேருந்து காயெல்லாம் இருக்கும். இந்த வந்து பார்த்திங்கனாக்கா, இதை வந்து திரி எடுத்து இதை வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது விரட்டக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, இதை வந்து திரியை எடுத்துகிட்டு விளக்கு போடுவாங்க. விளக்கு போட்டு இதில் வந்து மந்திரம் சொல்லி செபிப்பது வழக்கம் சித்தர்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல மூலிகை. எல்லா புறங்கள்லையும் கிடைக்கும். நம்ம காட்டுப்பகுதியில் வந்து பெரும்பாலும் இது நிறையாவே கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கனாக்கா, எனக்கு இந்த வாத வேலைகளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா, அதாவது என்னென்னா ஆகாயத்தில் பறக்கிறது, அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை ஆகாயத்தில் பறக்கிற மனது ரீதியாக சூட்சும உடலை ஆகாயத்தில் பறக்க வைப்பதற்காக இந்த மூலிகை வந்து பெரும்பாலும் பயன்படுத்தப்படும். ஒரு நல்ல மூலிகை. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.